திருச்சி மாவட்டத்தில் வாக்கு எண்ணிக்கை தொடர்பான முன்னேற்பாடு பணிகள் குறித்து செய்தியாளர் ரகுவரன் வழங்கக்கூடிய தகவல்களை கேட்கலாம். ரகுவரன், என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு, விவரங்களை பகிர்ந்துக்கலாம். திருச்சி மாவட்டத்திற்கு உட்பட்ட 9 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு எண்ணிக்கையானது நாளை நடைபெற இருக்கிறது. நாளை திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 5 வாக்குப்பதிவு தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கையானது இந்த ஜமால் முகமது கல்லூரியில் நடைபெற இருக்கிறது. அந்த கல்லூரி வாசலில் தான் நம்ம தற்போது இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா என்னென்ன முன்னேற்பாடு பணிகள் இருக்குன்னா, இன்று இந்த வாக்கு எண்ணும் பகுதிக்கு உள்ளே யாருமே உள்ளே அனுமதி கிடையாது. கல்லூரி வளாகத்திற்குள்ளே யாரும் அனுமதி கிடையாது. நாளை வரக்கூடிய நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா உள்ள செல்போன் அனுமதி கிடையாது போன்ற கட்டுப்பாடுகள்லாம் இங்கேயே போஸ்டரா ஒட்டப்பட்டிருக்கு. பார்க்கலாம், துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணிகள் இருக்காங்க. மற்றும் எலக்ட்ரானிக் பொருட்கள் யாராவது எடுத்து செல்றாங்களா, எதுவும் ஆயுதங்கள் எதுவும் எடுத்து செல்றாங்களா என்பதை கண்காணிப்பதற்கான பரிசோதனை மையங்களும் இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. அனைவரும் எப்படி செல்ல வேண்டும், எவ்வாறு செல்ல வேண்டும் என்ற நடைமுறைகள் அனைத்தும் இங்கே எழுதி ஒட்டப்பட்டிருப்பதையும் பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த பகுதியில் மட்டும் பார்த்தீங்கன்னா சுமார் 288 சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு முழுவதும் கண்காணிப்பில் 3 அடுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பகுதியில் வாக்கு மையங்களுக்கு வரக்கூடிய முகவர்கள் மற்றும் அந்த வேட்பாளர்கள் மற்றும் பணியாளர்கள் என்று அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலரிலான ஒவ்வொரு நிறத்திலான அடையாள அட்டைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க பார்க்கலாம், என் கையில் இருக்கக்கூடிய இந்த அடையாள அட்டை மாதிரியே இந்த புகைப்படம் ஒட்டி யார் இந்த போன்ற ஒவ்வொரு நபர்களுக்கும் இந்த போன்ற அடையாள அட்டை கொடுக்கப்பட்டிருக்கு. யார் எந்தெந்த கலர்ல அடையாள அட்டை வச்சிருக்காங்களோ அவங்க ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மட்டுமே அனுமதியானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பணிக்கு வரக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே உள்ளே சென்றுட்டாங்கன்னா அவங்களுக்கு உணவு முதல் அனைத்துமே இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மிகுந்த கட்டுப்பாடுடன் நாளை இந்த வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. காலை சரியாக 8 மணிக்கு இந்த வாக்கு எண்ணிக்கையானது தொடங்கும். முதல் அரை மணி நேரம் பார்த்தீங்கன்னா தபால் வாக்குகள் எண்ணப்படும். அடுத்து 8:30 மணிக்கு மேல் பார்த்தீங்கன்னா இந்த மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தில் இருக்கக்கூடிய ஓட்டுகள்லாம் எண்ணப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அனைவருக்கும் இந்த பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாக்குப்பதிவு மையத்திற்குள் எப்படி செல்ல வேண்டும், எது வழியாக செல்ல வேண்டும் என்பது தொடர்பான அனைத்தும் பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் இந்த பயிற்சியானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த வாக்கு எண்ணும் மையங்கள் 2 திருச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடந்த முறை பார்த்தீங்கன்னா 74% வாக்குகள் பதிவாகியிருந்த நிலையில இந்த முறை 86.58% வாக்குகள் பதிவாகியிருந்தது. கடந்த முறை இருக்கக்கூடிய 9 சட்டமன்ற தொகுதிகளிலும் திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்றிருந்த நிலையில இந்த முறை பாத்தீங்கன்னா ஒரு எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறத பார்க்க முடிகிறது. ஏன் அப்படின்னு சொன்னோம்னா 48,000 புதிய தலைமுறை வாக்காளர்கள் அவர்களுடைய வாக்கு செலுத்தி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த முறை பாத்தீங்கன்னா 86% வாக்கு உயர்ந்திருக்கு. சராசரியாக ஒரு 11% மேல் வாக்கானது உயர்ந்திருக்கிறது. அதனால் மிகுந்த எதிர்பார்ப்புடன் நாளைய தினத்திற்காக காத்திருக்கிறாங்க. நாளைய தினத்திற்கான ஏற்பாடுகளும் பாத்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமாக தயார் இருப்பதையும் நம்மளால பார்க்க முடிகிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரகுவரன்.